الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய கணவான்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் மூன்றாவது தராவீகை நிறைவு செய்து 3.25 ஜுக்களை செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். நாம் செவியேற்ற சூரத் ஆல் இம்ரானுடைய 134வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நீங்கள் அல்லாஹ்வினுடைய உங்களுடைய இரட்சகரின் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், இன்னும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அதனுடைய அகலம் வானங்கள் இன்று பூமியாகும். அகலமே வானங்கள் பூமி என்றால் நீளம் பொதுவாக அகலம் சின்னதா இருக்கும். நாம் விளங்குவதற்காக லேசா சொல்றா, நாம பார்க்கிறது வான பூமியை தான். சொர்க்கத்தின் அகலம் 7 வானங்கள் பூமியாக இருக்கும். அந்த சொர்க்கத்தை நான் இரையச்சம் உடையவர்களுக்காகவே தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த இரையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த இரையச்சம் உடையவர்களுடைய தன்மைகள் என்ன என்று 5 விதமான தன்மைகளை கூறுகிறார். அதில் முந்தைய 4 தன்மைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதலில் கூறுகிறார். 5வது தன்மைதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதில் முந்தைய 5 தன்மைகள், அதாவது முந்தைய 4 தன்மைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இடத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இரையச்சம் உடையவர்கள் செய்வார்கள் என்பதை கூறும் பொழுது அதை கடைசியாக சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்வாங்க, அதுல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் கூட உடனடியாக சீர்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் தான் இரையச்சம் உடையவர்கள் என்ற அந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் கடைசியாகவும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதன்மையாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து ஒரு ஆழமான விளக்கத்தை கூறுகிறார்கள். பொதுவாக நாம் ஒன்றை விளக்கி வைத்திருக்கின்றோம், என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே ஏதேனும் குறை வைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிச்சிருவான்ற தைரியத்திலே இருக்கும், மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படுறோம். ஏன் அல்லாஹ் மன்னிப்பதில்லை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை ஏற்பட்டால் அதை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றால், உதாரணமாக கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை, அல்லது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை, தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லது பிள்ளை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருவரிடத்தில் கடன் வாங்கினோம், அதை சரியாக தரவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறை வைத்தால்
அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அல்லாஹ்வுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஒருவர் தொழவில்லை, அல்லாஹ்வுக்கு என்ன குறை ஏற்பட்டு விடப்படுகிறது? ஒருத்தர் ஜகாத் கொடுக்கல, அல்லாஹ்வுக்கு என்ன குறை ஏற்பட்டு விடும்? ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யல, அல்லாஹ் சொல்ல ஹஜ்ஜை பத்தி சொல்றான், யாராவது நீங்கள் ஹஜ்ஜி செய்ய மறுத்தால் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். யாரேனும் ஹஜ் செய்யவில்லை என்றால் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தார்கள் அனைவர்களை விட்டு தேவையற்றவர். நீ ஹஜ் பண்ணணும்ன்ற தேவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதாக கூறுகிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் ஒன்றில் குறை செய்தால் அதனால் யாருக்கு நஷ்டம் ஏற்படாது? அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டம் ஏற்படாது. அதனால அல்லாஹ் அதை மன்னித்து விடலாம். மன்னிச்சிருவான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மன்னித்து விடலாம். தௌபா செஞ்சாரு, அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணிட்டு அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. காரணம், அதன் மூலமாக அடியார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் மூலம் அடியார்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது, பெரிய சேதம் ஏற்படுகிறது. எத்தனை இடத்துல காசை வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, லாபம் தரன்னு வாங்கிட்டு கொடுக்கறதே இல்லை. இதனால் எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது, இதனால் நஷ்டம் ஏற்படுகிறது, மிகப்பெரிய குறை ஏற்படுகிறது. இதை அடியார்கள் மன்னிப்பார்களா என்றால் மன்னிக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது, அதனால அல்லாஹ் மன்னிச்சுவான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் அடியார்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் அந்த அடியார்கள் பலவீனமானவர்கள் தானே, சகித்து வர முடியாது. நிறைய இடங்கள்ல சொல்றாங்க இல்லையா, சரி நான் உன்னை பாத்துக்கிறேன்னா மறுமையில பாத்துக்கிறேன், இங்க தரமாட்டேன்ல மறுமையில விட மாட்டேன், ஆகிரத்துல குடிச்சிருவேன் சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த நஷ்டத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மறுமையில பாத்துக்கிறேன், அல்லாஹ் கிட்ட வாங்கிக்கிறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம் அவர்களை பேச வைக்கிறது. மறுமையினால் எப்படி அதை வாங்கிடணும் என்று அவர்கள் நினைக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அதை மன்னிப்பதில்லை. எனவேதான் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதலில் சொல்கிறான். அந்த முதல் 4 பண்புகள் என்ன? அதில் முதல் பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். இதுதான் முதல் பண்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். அடுத்து வல் காதிமீனல் கைத், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மூன்றாவது தன்மை வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள். நான்காவது தன்மை வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், கோபத்தை மென்று விழுங்குவதோடு கோபத்தை அடக்கிறார், அத்துடன் மன்னிக்கவும் செய்வார், மன்னிச்சுவார், சிரிச்சுவார். அடுத்து யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரமும் செய்வார். தன்னை கோபப்படுத்துறவருடைய கோபத்தை அடக்கிறாரு, மன்னிச்சு சிரிச்சுவாரு, உபகாரமும் செய்வார். இதெல்லாம் அந்த நல்ல அடியார்கள் இரையச்ச உடையவர்களுடைய தன்மை இப்படி இருக்கும் என்று கூறுகிறார். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா பொருட்படுத்தி கூறக்கூடிய செய்தி தான் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய செய்தி. அது என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். இன்பத்திலும் செலவு செய்வார்கள், துன்பத்திலும் செலவு செய்வார்கள். இன்பம் என்றால் என்ன? எதெல்லாம் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த எல்லா நிலைகளையும் எடுத்துக்கொள்ளும். இன்பத்திலும் செலவு செய்வார்கள் என்றால் என்ன? வளமான நேரம், நல்ல வியாபாரம் நடந்திருக்கு, அப்போ என்ன செய்வாரு? தர்மம் செய்வார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னா இன்பத்தில் செலவு செய்வாங்க, துன்பத்துல செலவு செய்வாங்க. துன்பத்துல வியாபாரம் கடவுள் வந்துடாது, ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண மனிதனுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்வது இரையச்சம் உடையவர்களுடைய தன்மை.
முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வளமான நேரத்திலும் செலவு செய்வார்கள், வறுமையான நேரத்திலும் செலவு செய்வார்கள், நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் செலவு செய்வார்கள், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு தெம்பு இருக்கு, சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற தைரியம், செலவு செஞ்சிருவாரு. ஆனால் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அப்பொழுதும் செலவு செய்வார்கள். இதே போன்று நல்ல அடியார்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள். அப்புறம் மௌத்தானாலும் செலவு செய்வாங்க. அதான் இரையச்ச முடியவர்கள். அது எப்படி மூத்தா போல எப்படி மூத்தா போல எப்படி செலவு செய்ய முடியும்? செலவு செய்ய முடியும். அதுதான் சதகத்தே ஜாரியா. இரையச்ச முடியவர்கள் யார்? இன்பத்திலும் செலவு செய்வார்கள். உயிரோடு இருப்பது ஒரு இன்பம். துன்பத்திலும் செலவு செய்வார்கள். அவர்கள் மரணிப்பது மிகப்பெரிய துன்பம் தான். ஆனால் மரணித்த பிறகும் கூட செலவு செய்வார்கள். சதகத்தே ஜாரியா. பள்ளிவாசலை கட்டி கொடுத்து போயிருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தர்மம் மட்டுமல்ல, அவர் மரணித்த பிறகு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஒரு மதரசா கட்டியிருப்பார். இப்படிப்பட்ட சதகத்தை ஜாரியா செய்து விட்டிருப்பார். எனவே மரணித்த பிறகும் செலவு செய்வார்கள். அவர்கள் தான் இறைச்ச உடையவர்கள். இங்க நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன? பொதுவாக இன்பமான நேரத்துல, வளமான நேரத்துல செலவு செய்யலாம். ஆனா பலமில்லாத வறுமையான நேரத்துல கூட என்ன செய்வாங்க? இரையச்ச உடையவர்கள் செலவு செய்வார்கள் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த தர்மம் என்பது, ஈகை குணம் என்பது, செலவு செய்வது என்பது வெறும் செல்வந்தர்களுக்கு மட்டும் உரிய அமல் அல்ல. அதான் அல்லாஹ் சொல்லுவாங்க. பொதுவாக தர்மம், தான தர்மம் அப்படின்னா என்ன நினைச்சிருவோம்? இதெல்லாம் பணக்காரங்க செய்யற வேலை, கொஞ்சம் செல்வம் உள்ளவங்க செய்யற வேலை. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இந்த தர்மம் எல்லாம் என்ன இல்லை, அது நம்முடைய அமல் இல்லை என்ற முடிவுக்கு வந்துடும். அல்லாஹ் சொல்றான், இரையச்சம் உடையவர்கள் யார் என்றால் வளமான நேரத்திலும் தர்மம் செய்வார்கள், கஷ்டமான நேரத்திலும் செலவு செய்வார்கள். உதாரணத்திற்கு ஒருத்தர் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறார். எவ்வளவு சம்பாதிக்கிறார்? 1 லட்சம். அவர் என்ன செய்யறாரு? நான் எனக்கு 1 லட்சம் கொடுக்குறான் மாசம் மாசம், ஒரு 1000 ரூபாய் என்ன செஞ்சிருந்தேன், தர்மம் செய்யறேன் அப்படின்னு தர்மம் செய்யறாரு. இன்னொருத்தர் மாசம் மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு? 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அவரு கொடுப்பாரு. நான் சம்பாதிக்கிறதே எவ்வளவுதான்? 10,000 தான். அதனால நான் தான் செலவு செய்யணும், செலவு செய்யணும்ன்ற தேவையில்லை என்பது இல்லை. 1 லட்சம் சம்பாதிச்சவர் 1000 ரூபாய் தந்தாருன்னா, 10,000 சம்பாதிச்சவர் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்யலாமா இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். 1 லட்சத்துல 100ல 1 எவ்வளவு? அவர் 100ல 1 கொடுத்தாரு. 10,000 சம்பாதிக்கிறவரு அதுவும் அதே 100ல 1 100 1 லட்சம் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாய் கொடுத்தீங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனா எவ்வளவு கொடுங்க? 100 ரூபாய் கொடுங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தான் இருக்கும் பொழுது சொன்னாங்க, 1 லட்சம் திர்ஹத்தை விட ஒரே ஒரு திர்ஹம் முந்தி விட்டது, ஜெயித்து விட்டதுன்னா, 1 லட்சம் திர்ஹத்தை விட ஒரே ஒரு திர்ஹம் முந்தி விட்டது, ஜெயித்து விட்டது, வெற்றி பெற்று விட்டது. சஹாபாக்கள் ஆச்சு 1 லட்சம் திர்ஹம் எப்படி, அந்த 1 லட்சம் திர்ஹத்தை ஒரே ஒரு திர்ஹம் எப்படி ஜெயிச்சிரும்? ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னா, அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர்கிட்ட 2 திர்ஹம் தான் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட இருந்ததே 2 திர்ஹம் தான். அதுல ஒரு திர்ஹத்தை எடுத்து சதகா கொடுத்தாரு. இன்னொருத்தர்கிட்ட திர்ஹம் குமிஞ்சு கிடக்குது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? கொட்டுறான். அவர் அதுல இருந்து என்ன செஞ்சாரு? 1 லட்சம் திர்ஹத்தை எடுத்து கொடுத்தாரு. இவர் கொடுத்த 1 லட்சம் திர்ஹத்தை விட இவர் கொடுத்த 1 திர்ஹம் ஜெயித்து விட்டார். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை பார்ப்பாங்கன்னா, எவ்வளவு கொடுத்தாருன்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு அவருக்கு வச்சுட்டு கொடுத்தாருன்னு தான் பார்ப்பாங்க. அவர் எவ்வளவு வச்சுக்கிட்டாரு? தனக்கு பாதியை வச்சுக்கிட்டு பாதியை கொடுத்தாரு. 2 திர்ஹம் தான், பாதியை வச்சுக்கிட்டு 1 திர்ஹத்தை வச்சுட்டு 1 திர்ஹத்தை கொடுத்தாரு. இவர்கிட்ட கோடி கணக்குல இருக்கு. அதுல இருந்து எண்ணி என்ன செஞ்சாரு? 1 லட்சம் பாதி அவர் கொடுக்கல. எனவேதான் தபூக் யுத்தத்துல பார்க்கலாம்,
அதுல தொழுமரதியும் வீட்டுல உள்ள பாதியை கொண்டு கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திகள் உமர்லையும் பாதியை கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப உண்மையிலேயே வெளிரங்கத்துல பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை விட அதிகமா யார்தான் கொடுத்தாங்க? உமர்லாம் அதிகமா கொடுத்தாங்க. நாமளும் தான் இது நிறைய அது கம்மி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா கேட்டாங்க. நாம எவ்வளவு என்ன செய்வோம்? பாய் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்போம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கொடுத்தீங்க அபூபக்கரேன்னு கேட்கல, எவ்வளவு வீட்டுல விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க பாருங்க. அன்னைக்கு அபூபக்கர் ஜெயிச்சிட்டாங்க. உமர்லாம் பார்த்து கேட்டாங்க, எவ்வளவு வீட்டுல விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல. அபூபக்கரே நீங்க எவ்வளவு வீட்டுல என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க சொன்னாங்க. யாரும் சொன்னாங்க, நான் எதையுமே விட்டு வரல, எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். உமர்லாம் பார்த்து கேட்டாங்க, நீங்க எவ்வளவு வீட்டுல விட்டு வந்தீங்க? பாதி விட்டு வந்துருங்க, முடிஞ்சிச்சு. இதுதான் பார்ப்பதற்கு குறைவு, ஆனால் கொடுக்கின்ற எண்ணம் எவ்வளவு இருக்கிறது என்பதைத்தான் நல்லா பார்க்கிறார். அவர் கொடுத்தது ஒரு திரகம் தான், ஆனா என்ன செஞ்சாரு? அவர் ஏழை, 2 திரகம் தான் இருந்துச்சு, ஒரு திரகத்தை கொடுத்தார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரகம் 1,00,000 திரகத்தை விட மிஞ்சி விட்டது, ஜெயித்து விட்டது என்று கூறினார்கள். அப்ப என்ன இஸ்லாம் விரும்புது அப்படின்னா, ஏழைகள் கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். அந்த ஈகை குணம் என்பது செல்வந்தர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஏழைகளுக்கும் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸ் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து ரமலானுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க. ஷாபானுடைய கடைசியில சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த நீண்ட ஹதீஸ், நீண்ட பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யாராவது நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால், நோன்பாளிக்கு ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிடலாம், அவருடைய நரக விடுதலைக்கு அது காரணமாக ஆகிவிடலாம். பொதுவா ரமலான் மாசம் வந்தாலே நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கறது இந்த 2 தான். எல்லாம் பாவத்தை மன்னிச்சது, நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்தது, சொர்க்கத்தை கொடுத்தது. இந்த 2 அம்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பதிலே வச்சிருக்கான். சொல்லிட்டு 3வது ஒரு சிறப்பு சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் நோன்பு வைத்த நன்மையும் கொடுத்துருவாங்க. நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிடும். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு ஏற்பாடு செஞ்சா 2 நோன்பு வச்ச நன்மை. இவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ப இந்த சிறப்புல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சும்மா பயனாலும் கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டு என்ன நினைப்போம்? சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் கஞ்சி காய்ச்சல் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, முடியல சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். மாஷா அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்யணும், அதையும் செய்யணும். இதை தாண்டி நம்ம பள்ளிவாசலுக்கு வர நோன்பு திறக்கிறோம். அது பள்ளிவாசல்ல கஞ்சோட சேர்த்து இன்னும் ஏதாவது செய்யறாங்க மாதிரி அது எதுவும் வைக்கிறாங்க. நிறைய பெண்கள் வீட்டுல நோன்பு திறக்கிறாங்க, ஏழையான பெண்கள். அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் கூட இருக்காது சில வீடுகள். நம்ம அதை மறந்துடுறோம். பள்ளிவாசல்ல என்ன இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பாக்குறோம். ஏழை பெண்களுடைய வீட்டுல என்ன செய்யாது, ஜூஸ் போனது இருக்காது, எதுவும் இருக்காது, பழங்கள் இருக்காது, பேரிச்சம்பழம் இருக்காது, கொஞ்சோண்டு வாங்குவாங்க. அது இப்பெல்லாம் பேரிச்சம்பழம் வாங்கினா எவ்வளவு, 1 கிலோ 600 ரூபாய் 700 ரூபாய்றாங்க. அது சும்மா கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு 2 பிச்சு சாப்பிடும். அம்மா பாதி பொண்ணு பாதி, இப்படிதான் நோன்பு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஏழைகளுடைய கவனத்தை வைக்கணும். அந்த மாதிரியான ஏழைகள் வீட்டை தேடி கொண்டு போய் என்ன செய்யறது மாதிரி கொடுக்கும். இப்ப இந்த ஹதீஸ சொன்ன உடனே சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், எங்கள எல்லாருக்கும் என்ன இல்லையே, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்குற அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, காலையில இருந்து பட்னியா இருப்பாங்க நோன்பாளிங்க, வயிற்றுல எதுவுமே இருக்காது. இப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என்ன செய்யணும், ஒரு நல்ல வயிறு நிரம்ப கொடுக்கணும்ல, அந்த சக்தி எங்கள்ல இல்லையேன்னு ஏழையான சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, நான் சொன்னது உங்களை இல்ல கொடுக்க சொல்லி, யார சொன்னேன், செல்வந்த சஹாபாக்களை தான் சொன்னேன், நீங்களா பிரச்சனை இல்லை என்று சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த ஏழை சஹாபாக்கள் கேள்வி கேட்டப்ப, ஏன் ஒரே ஒரு பேச்சம்பழம் உங்களால் கொடுக்க முடியாதுன்னு கேட்டாங்க, ஏன் ஒரு மிடரு தண்ணீர் கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்க, ஒரு மிடரு பால் கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம், இஸ்லாம் என்ன விரும்புது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையில இருந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மெயில் வரும்.
நான் என்னுடைய நிலையில இருந்து நான் என்ன செய்வேன், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வேன். இந்த தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கணும், எல்லாத்தையும் பரவலா இருக்கணும். இப்படி இந்த தன்மை, நான் என்ன செய்வேன், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன், என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா 4 பிரோஜனம் ஏற்படும். 4 பிரோஜனம். ஒன்று, அந்த ஈகை குணம் பாதுகாக்கப்படும். அந்த தன்மை, கொடுக்கணும்ன்ற தன்மை இந்த உலகத்தின் நிலை பெற்று இருக்கும். இல்ல அப்படின்னா எல்லாரும் வாங்குற லிஸ்ட்ல போயிடுவாங்க. பாருங்க, குர்ஆன்ல ஜகாத்தை பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றாங்க. ஆனா அந்த குர்ஆன்ல யார் ஜகாத் கொடுக்கணும் அப்படின்றத குறிப்பு குர்ஆன்ல இல்ல. எவ்வளவு இருந்தா கொடுக்கணும் அப்படின்ற குறிப்பு குர்ஆன்ல இல்ல. இதெல்லாம் ஹதீஸ்ல தான் இருக்கு. எவ்வளவு கொடுக்கணும், நம்ம சொல்றோம்ல 40ல 1 கொடுக்கணும், 100க்கு 2.5% கொடுக்கணும்னு சொல்றோம். அதெல்லாம் எங்க இருக்கு? ஹதீஸ்ல குர்ஆன்ல இல்ல. யார் கொடுக்கணும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு குர்ஆன்ல இருக்கு, யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. குர்ஆன் 8 பேர் லிஸ்ட் போட்டான், யாருக்கு கொடுக்கணும்னு மட்டும் குர்ஆன்ல இருக்கு. அதாவது யாரு ஜகாத்தை வாங்கலாம் அப்படின்றத மட்டும் என்ன செஞ்சான், தெளிவா சொல்லிட்டான். இதுக்கு என்ன காரணம்? ஏன் வாங்குற ஒரு லிஸ்ட மட்டும் அல்லாஹ் போட்டு சொல்லிட்டான்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும் அந்த லிஸ்ட போட்டு சொல்லலைன்னா எல்லாரும் வாங்குற இடத்துல போய் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. ஏன்? இது மனித இயல்பு. வாங்கணும், எனக்கு வரணும், இன்கம் இன்கம் இன்கம்னே இருப்பாங்க. அதை எடுத்து விட வேண்டும். அந்த 8 பேர் லிஸ்ட்ல மட்டும்தான் வாங்கணும், எல்லாரும் வாங்கக்கூடாது. மற்றவங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா வாங்குற ஒரு லிஸ்ட்ல போட்டான். இல்லைன்னா எல்லாரும் எந்த லிஸ்ட்ல பண்ணுவாங்க, வாங்குற லிஸ்ட்ல வந்து இந்த தன்மை, வாங்க வேண்டும் என்ற தன்மையை அகற்றி கொடுக்க வேண்டும் என்ற தன்மையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு போதினார்கள். இரண்டாவது, யாசம், கொடுக்கும்ன்ற தன்மை எப்போ வந்ததோ யாசனம் என்ற இழிவு இந்த உலகத்தை என்ன செய்யணும், போயிடும். மூன்றாவது, அல்லாஹ் நாடினால் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வச்சிருந்தாங்க, அவரை பெரிய செல்வ சீமானார் ஆக்கிடுவோம். ஏன்? அவர் கொடுக்கணும் இருந்துச்சு. நான் வாங்க மாட்டேன், நான் கொடுப்பேன். அல்லாஹ் அவரை கொடுக்கிற ஸ்டேஜுக்கு கொடுத்து. நான்காவது மிகப்பெரிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, கொடுக்கணும்ன்ற தன்மை எல்லாத்தையும் வந்துச்சுங்க. எல்லாத்தையும் வந்துருச்சுன்னா யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, மோசடி செய்ய மாட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. ஏன்? எல்லாத்தையும் எந்த தன்மை வந்துருச்சு, ஹெல்ப் பண்ணணும் வந்துருச்சு. நான் கொடுக்கணும்ன்ற லிஸ்ட்ல வந்துட்டேன். நான் யாருக்காவது ஏதாவது கொடுப்பேன், யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற தன்மை எப்ப வந்துருச்சோ சொல்லுங்க, அவர் அடுத்த ஆளை ஏமாத்துவார். இந்த தன்மை வந்துருச்சுன்னா யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே எந்த தன்மையை உண்டுபடுத்தணும், கொடுக்கணும்ன்ற தன்மையை. இந்த தன்மை எப்பத்திலிருந்து உண்டாக்கணும்னா சின்ன வயசுல இருந்து உண்டாக்கணும். எனவேதான் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, என்னென்னலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், குழந்தை நாம பெற்ற குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி தரணும் அப்படின்ற லிஸ்ட எழுதும் போது கிதாபுகள்ல இதை எழுதுவாங்க. தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளை இருந்தா உங்க பிள்ளை கையில கொடுத்து என்ன செய்வீங்க, கொடுங்க. காரணம், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குங்கள். இந்த எண்ணம் மிக முக்கியம். அதனாலதான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அதை சொல்றான், இன்பத்திலும் செலவு செய்வார்கள், துன்பத்திலும் செலவு செய்வார்கள். எந்த அளவு இருக்கு என்று சொன்னால், கணியத்துக்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல வந்து நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கொண்டாவது அப்படின்னு அர்த்தம். சனக்கா பண்ணி நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக்கிறீங்க. ஒரு பேரித்தம்பழம் இல்ல, ஒரு பேரித்தம்பழத்தில் ஒரு துண்டு, ஒரு கீற்றை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருசா உங்களால செய்ய முடியலையா, சின்ன தர்மமாவது செய்யுங்க. ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இது நமக்கெல்லாம் ஏற்படலாம். அவங்க கேட்ட கேள்வி நமக்கும் செட் ஆகும். யா ரசூலுல்லாஹ், என் வீட்டு வாசலை வந்து கதவை வந்து தட்டிடுறாங்க, திறந்து பார்த்தா ஏழைகள் வந்து நிக்கிறாங்க, மிஸ்கின்கள் வந்து நிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யறது? கதவை தட்டி கேட்கிறாங்க, ஆனா கொடுக்கறது எதுவுமே இல்லையான்னு சொன்னா என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க?
கொடுத்துக்கிறது எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லைம்மா விட்டுன்னு சொல்லல. ஏன்? ஒரு ஆட்டுக்காலினுடைய அடிப்பகுதி கரிந்து போன ஒரு எலும்பு துண்டை கூட கொடுக்க முடியாதா? அதையாவது கொடுத்து அனுப்புனாங்க. சரி பிரச்சனை நம்ம எதையும் விட்டுன்னு சொல்ல, ஏதாவது ஒண்ணு இருக்கும் கொடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லோரிடத்திலும் கொடுக்க வேண்டும் என்ற தன்மை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகள்ல நீங்க ஒரு முஃமினை பார்த்து சிரிக்கிறது கூட தர்மம்னு சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையா? இன்னொரு ஹதீஸ்ல வருதா இல்லையா? கொடுக்கறது எது? அல் கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. சில பேர் கொடுக்க மாட்டான், ஆனா மிரட்டி எடுப்பான். ஏனே காலங்கத்தால் வந்துடும், குறுக்கா போடு, ரம்சான் வந்தா போதும், லைனா வந்து வேண்டாம். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லாதீங்க. அல்லாஹ் நம்மளை கொடுக்கிற லிஸ்ட் வச்சிருக்கான். அத சில பேர் எப்படி சொல்றாங்க, இதே தொழில் உங்களுக்கு இதுதான் பொழப்புன்னுவாங்க. அந்த பொழப்பு சாதாரணமான பொழப்பு இல்லை. சாதாரணமா அவங்க கையேந்திர மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு மானம் என்பது ஒண்ணு, ரோஷம் என்பது. இந்த வந்து கையேந்திராங்கல்ல, வீடு வீடா வராங்கல்ல, இவங்க உண்மையிலேயே இவங்க முகல்ல வேற எங்கேயாவது இருக்கும். அவங்க இருக்கிற முகல்லால கையேந்திர மாட்டாங்க. அவங்களுக்கும் மானம் மரியாதை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வராங்க. ₹1 ₹2 வராங்கன்னா ₹1 ₹2 தானே வராங்க. அதாவது நீங்க இபாதத்துள்ள நல்ல தேவையான யாரிடத்திலும் போய் கேட்காத ஏழைகளை தேடி கொண்டு போய் பெரிய தொகையை கொடுங்க. இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க இல்லையா, இவங்களை விரட்டாதீங்க. ஹதீஸ்ல வருது, குர்ஆன்லயே வருதா என்ன செய்யாதீங்க, யாசகர்களை விரட்டாதீங்க. அப்படியே சில பேர் பார்க்கணும், அப்படியே பார்க்கணும், கை வண்ணம் நல்லதான் இருக்கு, எதுக்கு வந்தார் அப்படின்னு. இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்தாலே எதையுமே கொடுக்க வேண்டாம். நாம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், எவ்வளவு குற்றங்கள் செஞ்சிருக்கோம். அல்லாஹ் உனக்கான கொடுப்பேன் நினைச்சிருந்தாங்க, நீங்க கொடுக்குற லிஸ்ட்ல வந்தே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளுடைய பிறகு பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கலையே. ஆனா நாம மட்டும் என்ன செய்யணும்? ரசூல் என்ன சொன்னாங்க, குதிரையின் மீது சவாரி செய்து வந்தால் கூட கொடுங்க. அவன்கிட்ட குதிரை இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம். சொந்த வீடு இருக்கும் நிறைய பேருக்கு, ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. எனவே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல இந்த வசனத்திலேயே என்ன வருது? இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். அவ்வளவுதான் வந்திருக்கு. என்ன செலவு செய்வார்கள், எவ்வளவு செலவு செய்வார்கள் வரல. அப்ப என்ன அர்த்தம்னா, இவ்வளவுதான் கொடுக்கணும் இல்ல, என்ன இருக்கோ கொடுங்க. ஒருத்தட்ட காசு பணம் இல்லையா, உடல் சக்தி இருக்கா கொடுங்க. ஒரு சிரிக்க முடியும்ல, தபஸ்ஸூக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உடைய சகோதரரை பார்த்து அப்படியே புன்முறுவல் பூகள் சிரிக்க பார்க்கலாம். லைட்டா அப்படி சில பேர் இந்த சிரிக்கவே தெரியும், உம்முன்னு இருப்பாங்க. அது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு தெரியல, உம்முன்னு இருக்கிறத இபாதத்துன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதுவும் குறிப்பா ரமலான் வந்துருச்சுன்னா சில பேர் உம்முன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. 1008 கவலை உம்மத்தை பத்தி. இந்த உம்மத்துல ஒவ்வொரு நபரை சொல்றதுக்கு வேண்டும்ன்ற கவலை உள்ளத்துல. ஆனா முகம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத கவலையாக. உலகத்துல எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு இழப்புகள். ஊர் மக்காவை விட்டாச்சு, மதீனாவுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, எல்லா கவலையும் இருந்துச்சு. ஆனா முகம் எப்படி இருக்கும்? சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட இருக்கிறது சதகா. ஒரு நன்மையான விஷயத்தை ஏறுவது, தீமையை விட்டு தடுப்பது சதகா. வழி தெரியாதவருக்கு வழிகாட்டுறது. இங்க இருந்து சென்ட்ரல் எப்படி போகணும், அழகா வழிகாமிச்சு வழிகாணிப்பது. இப்படி போங்க, லெஃப்ட் எடுங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, ஒரு மெயின் ரோடு வரும், அதை முடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா சென்ட்ரல் வந்துடும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது கூட ஒரு சதகா, ஒரு தொண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இல்லாதவருக்கு ரோடு, அவர் கையை பிடிச்சு ரோட கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அதுவும் சதகா. ஒரு வயசானவர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறாரு, ஏற முடியல, தாத்தா நீ கவலைப்படாதீங்க, பேக என் கையில கொடுத்துருக்கு தாத்தா அப்படின்னு அவரை பிடிச்சி ஏறி விடுறாரு. அவர் வச்சிருந்த பேக அவர் மடியில தூக்கி வைக்கிறது, இந்தாங்க தாத்தா அப்படின்னு. பஸ்ல நாம உட்காந்து போயிட்டு இருக்கோம், வயசானவர் வந்து நிக்கிறாங்க, கல்லு மாதிரி அப்படியே உட்காந்து கண்டுக்காம எழுந்துட்டு, தாத்தா நீங்க உட்காருங்க, தாத்தா பாட்டி நீங்க உட்காருங்க அப்படின்னு அவங்களுக்கு இடத்தை கொடுக்கறது. இது எல்லாம் தொண்டு. இதுக்கு காசு பணம் தேவையில்லை. ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எதையாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்க மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவரா இருக்கணும். உங்க வாளியில இருக்கிற தண்ணியை இன்னொருத்தருடைய வாளியில ஊத்துறது கூட சதகா.
ஒருத்தர் நோக்கு இருக்கிறாரு, கடகடன் தண்ணி குடிச்சு முடிச்சிட்டாரு, நம்ம கஞ்சி இந்த தண்ணி கொஞ்சம் மீறி இருக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது சொல்லலாம். நாம காசு பணம் செலவு செய்யல இதெல்லாம். ஆக ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஏன் அபூ லம்லமை போல ஆக வேண்டாம், ஏன் நீங்க அபூ லம்லமை போல ஆக முடியல அப்படின்னு திடீர்னு கேட்கிறாங்க சஹாபாக்களை பாருங்க. ஏன் நீங்க அபூ லம்லமை போல ஆகல அப்படின்னு. சஹாபா கேட்கறாங்க, யார் சொல்ல அபூ லம்லம்னா யாரு, அபூ லம்லம் மாதிரி நீங்க ஆகணும்னு சொல்லி அபூ லம்லம்னா யாருன்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ லம்லம் என்பவர் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஏழையான மனிதர், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஏழையான மனிதர். அவரிடத்துல கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, அவரிடத்துல கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப ஏழை. அவர் சொல்லுவாரா, எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, ஆனா எனக்கு யாராவது அநியாயம் செஞ்சா நான் அவருக்கு மன்னிப்பை கொடுத்து விடுகிறேன், நான் அவரை மன்னிச்சிடுறேன், என்னால அதான் முடியும். பாக்குறோம்ல, பொதுவா ஏழைனால என்ன செய்வாங்க, அவரை கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்கல்ல. அப்படி என்னை யாராவது பண்ணா திருப்பி திட்ட முடியும், என்னை யாராவது அடிச்சா திருப்பி அடிக்க முடியும். ஆனா எனக்கு கொடுக்கறது காசு பணம் இல்லை இல்லையா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எனக்கு யாராவது அநியாயம் செய்தால் நான் மன்னித்து விடுகிறேன், இதுதான் என்னால முடியும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பத்தி ரொம்ப வலியுறுத்தி பேசினாங்க. அப்ப உல்பா என்ற சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து, யார் ரசூலுல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கொடுக்கணும்னு, கொடுக்கறதுக்கு எதுவும் காசு பணம் இல்லையே, நான் வச்சிருக்க தலைவாணி கூட பஞ்சு இல்லை, குப்பையை தான் என்ன செஞ்சிருக்கேன், கூட தான் பஞ்சில கூட அடைச்சு வச்சிருக்கேன், நான் என்னத்தை கொடுக்கறது யாரும் சொல்ல. நான் வேணா என்ன செய்யறேன், என்னுடைய மான மரியாதையை கொடுத்துறேன், எனக்கு மானம் மரியாதை அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன், என் மான மரியாதையை கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கூப்பிட்டாங்க, மான மரியாதையை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினாரே அவரை கூப்பிடுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீங்கள் தர்மம் செய்த மான மரியாதையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. எதுவுமே இல்லையா, மான மரியாதையை கொடுக்கணும் இஸ்லாத்துக்கு. இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வந்துடலாமா? பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்கணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய கரங்களை கொடுக்கும் கரமாகவே அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய சந்ததிகள் கொடுக்கும் கரமுடையவர்களாகவே அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்த வைக்காத கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.